கூலி தொழிலாளி ஒருவர் மோட்டார் போடுவதற்காக கீழே இறங்கி வருகிறார். அந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விடுகிறார். என்ஜினியர் ஒருவர் தனது உதவியாளரிடம் கொடுத்த வீட்டை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக மேலே வந்திருக்கிறார். அதற்கு இடையில் இதற்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கும் வீட்டு வேலைகளை பற்றி விசாரிக்க தனது கூலி பணியாளரிடம் என்ஜினியர் ஒரு ஃபோன் செய்து விசாரிக்கின்றார். பிறகு சோகமாக இருந்த தனது உதவியாளரிடம் என்னவென்று கேட்டுவிட்டு பின்பு இருவரும் மேலே சென்று அடுத்த பிளானை பற்றி யோசிக்கிறார்கள். கூலி பணியாளர் தனது வேலைகளை முடித்துவிட்டு தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது நண்பருடன் அவரது அறைக்கு செல்கின்றார்கள். அறைக்கு வந்த பணியாளர் சிறிது நேரத்தில் தனது துணிகளை துவைத்து விட்டு அதனை உலர்த்தி கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு அசதியின் காரணமாக ஓய்வெடுக்க நினைக்கின்றார். மதுபானங்களை வாங்கி கொண்டு கூலி பணியாளரின் நண்பன் மேலே வந்து கொண்டிருக்கின்றான். உறங்கிக் கொண்டிருந்த கூலி பணியாளர் கதவு தட்டும் சத்தம் கேட்டு அதனை திறக்கின்றார். வெளியில் அவரது நண்பர் மதுபானங்களை வாங்கி கொண்டிருந்ததை பார்த்து பூரிப்புடன் அவருடன் மதுபானங்களை அருந்த அவளுடன் செல்கிறார். வாங்கி கொண்டு வந்த மதுபானத்தை மகிழ்ச்சியாக அடிக்க தொடங்குகிறார் கூலி பணியாளர். இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு நடந்தவற்றை எல்லாம் கூறிக்கொண்டு இன்று நான் பார்த்ததை எல்லாம் கூறிக்கொண்டு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்போது மேலே வந்த இன்ஜினியர் மொட்டை மாடிக்கு செல்கிறார். அதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த கூலி பணியாளரின் நண்பர் பிறகு பாட்டிலால் அவரது நண்பரை தாக்கிவிட்டு மொட்டை மாடிக்கு மெதுவாக நடந்து செல்கின்றார். இன்ஜினியருக்கு தெரியாமல் தனது தலையை மட்டும் தூக்கி பார்வையிடுகிறார். என்ன செய்கிறார் என்று தெரியவதற்கு பிறகு மெல்லமாக நடந்து சென்று அவரின் முன் நின்று பாட்டிலால் அடித்து கீழே விழச் செய்கிறார். பின்பு அவரது கழுத்தை கொடூரமாக தாக்கி கொலையும் செய்கிறார். துடித்துடித்துக் கொன்ற
சென்ற கூலிப்பணியாளரின் நண்பர் மீண்டும் கீழே இறங்குகிறார். கொலை செய்துவிட்டு கீழே வந்த கூலிப்பணியாளரின் நண்பர் அவரது கைகளில் பாட்டிலை சொருகுகின்றார். சிறிது நேரம் என்னை மன்னித்துவிடு என்று கூறிவிட்டு தன் மீது படிந்துள்ள இரத்தை கரைகளை போக்குவதற்காக கழிவறைக்குள் சென்று பின்பு திரும்புகிறார். இவ்வாறு சாதுரியமாக கொலை செய்ய சொல்லி அனுப்பிய எனது பாஸிடம் வெற்றிகரமாக வேலையை முடித்து விட்டேன் என்று கூறுகிறார். அதற்கு அவரது பாஸ் இவ்வெற்றியை வா கொண்டாடலாம் என்று அறிவுறுத்துகிறார். எதிர்பாராத விதமாக தான் காய வைத்திருந்த துணியின் மீது இருந்த நீரானது இவரது முகத்தில் விழுந்து மயக்கத்திலிருந்து எழுகிறார். தன் மீது தன் கையில் உள்ள பாட்டிலை பார்த்து அதிர்ச்சி உறுகிறார். என்ன நடந்தது என்று ஒரு நிமிடம் புரியாமல் இன்ஜினியர் இருந்த மொட்டை மாடிக்கு சென்று பார்க்கையில் இன்ஜினியர் இறந்து தண்டனை பார்த்து மனமுருகி அழுகிறார். அதன் பிறகு திரை